இந்த நம்பர் என்னது? வாட் இஸ் த யூனிட் டிஜிட் இந்த எக்ஸ்பான்ஷன் ஆஃப்? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா யூனிட் டிஜிட்ல என்ன வரும்? அதான் கொஸ்டின், ரைட்? யூனிட் டிஜிட் பிளேஸ்ல என்ன இருக்கு? டூ தான். டூ தான் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். எவ்வளவு டைம் மல்டிப்ளை பண்ணோம்? லுக் அட் த பவர். டூக்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். டூவோட சைக்ளிசிட் நம்பர் என்னது? ஃபோர். கண்டுபிடிச்சோமா இல்லையா? டூவோட சைக்ளிசிட் நம்பர் ஃபோர். ஒன் ரிமைண்டர் ஒன்னுனா டூக்கு வந்து cyclicity number is 4. Remainder 1, remainder and then unit digit. Remainder 1 na 2, remainder 2 na 4, remainder 3 na 8, remainder 4 na, I mean remainder 4 கிடையாது, remainder 0. 0 na என்னது? 6. கரெக்டா? சரி. இப்போ இங்க இது ரெண்டு விதமா நீ பண்ணலாம். ஒன்னு வந்து 2 பவர் இருக்கு இல்லையா? 9 டைம்ஸ், 7 டைம்ஸ், 5 டைம்ஸ், 3 டைம்ஸ், 1 டைம் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 2 பவர் 9 into 2 power 7 into 2 power 5 into 2 power 3 into 2 power 1. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா வாட் இஸ் கோயிங் டு பி த யூனிட் டிஜிட்? அதை கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து என்னது? 2 பவர் 9 அப்படின்னா 9 4 ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வரும்? 1 வரும். கரெக்டா? 9 பவர் இருக்கு இல்லையா? பவரை 4 ஆல் டிவைட் பண்ணுமா இல்லையா? 4 ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1. ரிமைண்டர் 1னா யூனிட் டிஜிட் என்னது? 2 இன்டு இங்க யூனிட் டிஜிட் 2. இங்க என்ன வரும்? 2 பவர் 7னா ரிமைண்டர் என்னது? 3. 7 4 ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்னது? 3. கரெக்ட் தானே? சொல்ற புரியுதா? புரியல தானே? என்ன பண்ணோம்? பவர் 9 9 வந்து 4 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் 8. ரிமைண்டர் என்னது? 1. ரிமைண்டர் 1னா யூனிட் டிஜிட் என்னது? 2. இங்க பவர் என்னது? 7. 4 ஐ மீன் 7 4 ஆல் டிவைட் பண்ணோம். அப்ப ரிமைண்டர் என்ன வரும்? 3. 3னா யூனிட் டிஜிட் என்னது? 8 இன்டு 2 பவர் 5. 5 4 ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1. 1னா என்னது? யூனிட் டிஜிட் 2. 3. 2 பவர் 3னா 8. யூனிட் டிஜிட் இஸ் வாட்? 8. 2 பவர் 3 யூனிட் டிஜிட் 8. 2 பவர் 1 யூனிட் டிஜிட் இஸ் 2. இது எல்லாம் எழுதி இருக்கிறதுலாம் என்னது? யூனிட் டிஜிட். இப்போ இந்த யூனிட் டிஜிட்லாம் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? 2 இன்டு 8 16. 6 தான் யூனிட் டிஜிட். கரெக்டா? 6 இன்டு 2 12. 2 தான் யூனிட் டிஜிட். 2 இன்டு 8 6 தான் என்னது? 16. 2 into 8 16. 6 is what? Unit digit. 6 into 2 12. அப்போ 2 தான் என்னது? Unit digit. Unit digit is equal to 2. இது ஒரு மெத்தட். அப்படியே தனித்தனியா எடுத்து மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறது. இன்னொரு மெத்தட், இந்த நம்பர் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. பவர்ல இருக்குது இல்லையா நம்பர், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு யூ கேன் ஃபைண்ட் தி ஆன்சர். மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 9 7 சார் 63 into 15. இது என்ன ஆன்சர்? 15 remaining 160, sorry 30 31. So it is going to be what? 63. So 5 4 9. கரெக்டா? அப்போ 2 பவர் 945. இப்போ 945க்கு டிவைட் பண்ணுங்க. 945 என்ன பண்ணும்? 4 ஆல டிவைட் பண்ணும். 4 ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 2 டைம்ஸ் 8 ரிமைண்டர் 1 4 3 டைம்ஸ் 12 ரிமைண்டர் 2 then what? 5 6 times 24 remainder 1. Remainder 1 வந்தா என்ன சொன்ன? யூனிட் டிஜிட். Remainder 1 வந்தா யூனிட் டிஜிட் is 2. So here also what? யூனிட் டிஜிட் is 2. ஒன்னு பவரை மல்டிப்ளை பண்ணிட்டு 4 ஆல் டிவைட் பண்ணுங்க, இல்லைன்னா பவர் தனித்தனியா எடுத்துட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் அதை அப்ளை பண்ணி வரது எல்லாமே யூனிட் டிஜிட், அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணா ஒரு சிங்கிள் யூனிட் டிஜிட் வரும். எனிதிங் இஸ் ஃபைன். புரியுதா? யூனிட் டிஜிட் இது வந்து 2023 கேட்டிருக்காங்க, முன்னாடி கேட்டது 2024 கேட்டிருக்காங்க. புரியுதா? யூனிட் டிஜிட்லயும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ரிமைண்டர். ஓகே.
சரி, ரிமைண்டர் கான்செப்ட் பொறுத்த ரிமைண்டர்னா நமக்கு தெரியும், ஒரு நம்பர் என்ன பண்றோம், டிவைட் பண்றோம். சப்போஸ் இஃப் ஐ டேக் 28, if I take 28 divided by 8, what is going to be the remainder? Remainder என்ன வரும்? 8 ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 is the remainder. 3 times 24. 3 is quotient. Remainder is going to be 4. கரெக்டா? சரி, இது வந்து 2023ல கேட்ட ஒரு கொஸ்டின். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் லாஜிக்கலா ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் கொஸ்டின் அந்த வருஷம். சரியா? இதுக்கு என்ன ஆன்சர், எப்படி ஆன்சர் பண்றது? இதுக்கு ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். ரிமைண்டர்னா ஏதோ ஒரு டிவைசர் இருக்கும். You are going to have divisor, you are going to have dividend, and finally you are going to have the remainder. Some quotient will be there. இந்த ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். சரியா? So how you find this? ஏதாவது நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ண ஏதாவது லாஜிக் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா? பார்க்கலாமா இந்த கொஸ்டின். A number n is formed by writing 9 for 99 times. என்ன பண்றாங்க? 9 99 times எழுதிருக்காங்க. They have written 999 times. What is the remainder if n is divided by 13? 13ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இது கண்டிப்பா கான்செப்ட் தெரிஞ்சா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? நான் ஒரு சின்ன லாஜிக் சொல்லட்டுமா? 13 டிவிசிபிலிட்டி டெஸ்ட் என்ன நேத்து பார்த்தோமே. 13 டிவிசிபிலிட்டி டெஸ்ட் 1 2 3 1 2 3 something like this. 1 2 3 1 2 3 1 2 3. என்ன பண்ணுவோம்? 3 நம்பர்ஸ் கரெக்டா பார்ட்டிஷன் பண்ணிட்டு ஆட் பிளேசஸ் இருக்க நம்பர்லாம் ஆட் பண்ணுவோம், ஈவன் பிளேசஸ் இருக்க நம்பர்லாம் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரெண்டு நம்பர் வரும், அதுக்கு டிஃபரன்ஸ் எடுப்போம். டிஃபரன்ஸ் வந்து 0 வந்தாலோ இல்ல மல்டிபிள்ஸ் ஆஃப் 13 வந்தாலோ அந்த நம்பர் என்னது? டிவிசிபிள் பை 13. கரெக்டா? கரெக்ட் தானே? ஃபார் எக்ஸாம்பிள் we'll take 123 and then 160. I mean, this is the number. இது divisible by 13 தெரியல. அப்ப என்ன பண்ணுவோம்? 3 ஸ்பிளிட் பண்ணுவோம். ஆட் பிளேசஸ்ல 160, ஈவன் பிளேஸ்ல என்ன இருக்கு? 123. டிஃபரன்ஸ் என்னது? 37. 37 13ஆல டிவிசிபிளா? கிடையாது. 37 13ஆல டிவிசிபிள் கிடையாது. ரைட்? அப்போ இந்த நம்பர் 13ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்க ஒரு ஆன்சர் வருதா? இந்த ஆன்சரை இப்ப 13ஆல் டிவைட் பண்ணுங்க. இப்ப ரிமைண்டர் என்ன வரும்? ரிமைண்டர் 2 times it is going to be 26. 11 is going to be the remainder. ஏன்னா இன்னும் ஒரு இந்த 37ஓட இன்னும் ஒரு 2 இருந்துச்சுன்னா 39 டிவிசிபிள் ஆயிடும். கரெக்டா? அந்த 2 இந்த 2 இங்க ஆட் பண்ணா 13, அதனால என்ன ஆயிடும்? டிவிசிபிள் ஆயிடும். கரெக்டா? சோ இங்க வர ஆன்சர் இருக்கு இல்லையா, டிஃபரன்ஸ் எடுத்து வர ஆன்சர், அதை 13ஆல் டிவைட் பண்ணா என்ன ரிமைண்டர் வருதோ அந்த ரிமைண்டர் தான் என்னது? ஃபார் திஸ் நம்பர் ஆல்சோ இந்த நம்பரை 13ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் இஸ் கோயிங் டு பி 11. நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? 13 டிவிசிபிலிட்டி டெஸ்ட். ஆட் பிளேசஸ் ஈவன் பிளேசஸ் ஆட் பண்ணுவோம், டிஃபரன்ஸ் எடுப்போம், டிஃபரன்ஸ் ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் மல்டிபிள் ஆஃப் 13 இருந்தாலோ 0 இருந்தாலோ இந்த நம்பர் என்னது? டிவிசிபிள் பை 13. இல்ல வேற ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு பி டிவிசிபிள் பை 13. அப்போ ரிமைண்டர் இந்த நம்பர் 13ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இங்க வர டிஃபரன்ஸை 13ஆல் டிவைட் பண்ணா ஒரு ரிமைண்டர் வரும்ல, அந்த ரிமைண்டர் தான் இதுக்கும். சொல்ற எக்ஸ்பிளைன் பண்ற கான்செப்ட் புரியுதா? ஓகே. இப்போ இந்த லாஜிக் வச்சுட்டு how we approach this. கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா ஈஸி. 999 இந்த மாதிரி எவ்வளவு டைம்ஸ் இருக்கு? 999 எவ்வளவு டைம்ஸ் இருக்கு? மொத்தம் எவ்வளவு நைன்ஸ் இருக்கு? 99 நைன்ஸ் இருக்கு. 99 நைன்ஸ்.
இத மூணு மூணு டேர்மா பிரிச்சோம் அப்படின்னா எவ்வளவு குரூப் வரும்? எவ்வளவு குரூப் வரும்? மூணு மூணா பிரிச்சோம் அப்படின்னா மொத்தம் 99 நைன்ஸ் இருக்கு. மூணு மூணா பிரிச்சோம் அப்படின்னா எவ்வளவு நைன்ஸ் வரும்? 11. 99 by 3. த்ரீ த்ரீயா தானே பிரிக்கிறோம். சரியா? மொத்தம் 99 நைன்ஸ் இருக்கு. த்ரீ த்ரீயா பிரிக்கிறோம். அப்ப என்ன வரும்? 33 பார்ட்ஸ் வரும். சரியா? இப்ப 33 பார்ட்ஸ். ஆட் பிளேசஸ்ல எவ்வளோ பார்ட் வரும்? ஆட் பிளேஸ், ஈவன் பிளேஸ். ஆட் பிளேசஸ்ல மொத்தம் 17 வரும். ஈவன் பிளேசஸ்ல 16 வரும். ரைட்? 17 டைம்ஸ் 999 into 16 டைம்ஸ் 999. கரெக்டா? இந்த ஆட் பிளேசஸ் இருக்கிறது 17 பார்ட் வரும். ஈவன் பிளேஸ்ல இருக்க குரூப் 16 பார்ட்ஸ் வரும். கரெக்டா? மொத்தம் டோட்டல் எவ்வளோ? இட் இஸ் கோயிங் டு பி 33. கரெக்டா? நான் சொல்றது கரெக்ட் தானே? இப்போ இது இது மல்டிப்ளை பண்ணி டிஃபரன்ஸ் எடுக்கிறோம். இல்ல டைரக்டா இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும்? 17 டைம்ஸ் 999, 16 டைம்ஸ் 999. டிஃபரன்ஸ் என்னது? ஒரே ஒரு டைம் தானே, 999. கரெக்டா? நீ வேணா மல்டிப்ளை பண்ணி டிஃபரன்ஸ் எடுத்தாலும் இதே தான் வரும். புரியுதா? 17 டைம்ஸ் 999, 16 டைம்ஸ் 999. டிஃபரன்ஸ் ஒரு டைம் 999. கரெக்டா? இந்த 999 13 டிவிசிபிளா? 13 டிவிசிபிள். 13க்கு ஒரு டெஸ்ட் சொன்னேன். என்ன சொன்னேன்? 13க்கு ஒரு டெஸ்ட். 999 பிளஸ் யூனிட் டிஜிட்ட 4 மல்டிப்ளை பண்ணிக்கணும், ஆட் பண்ணணும். டியூ ரிமெம்பர்? 7க்கு யூனிட் டிஜிட்ட 2 மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். 13க்கு யூனிட் டிஜிட்ட 4 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். கரெக்டா? அப்போ 4 மல்டிப்ளை பண்ணா இட் இஸ் கோயிங் டு பி வாட்? 36. ஆட் பண்ணா என்ன வரும்? 135 வரும். 135 வரும். கரெக்டா? அகைன் இது வந்து 13 டிவிசிபிலிட்டி. 0 வருதான்னு பாக்குறேன், அவ்வளவுதான். சோ அடுத்தது இதுவும் தெரியல எனக்கு. அதெல்லாம் என்ன பண்ணலாம்? 13 பிளஸ் 4 மல்டிப்ளை பண்ணா 20. இட் இஸ் கோயிங் டு பி வாட்? 33. 33 இஸ் நாட் டிவிசிபிள் பை வாட்? 13. அப்ப ரிமைண்டர் கண்டிப்பா இருக்க போகுது. இப்ப ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும்னா நார்மல் டிவிஷன் பண்ணிடுங்க. யூ டூ த நார்மல் டிவிஷன். நார்மல் டிவிஷன் பண்ண எவ்வளவு ரிமைண்டர் வரும்? இந்த 999 13 டிவைட் பண்ணா எவ்வளவு ரிமைண்டர்? ஓகே, டிவைட் பண்ணிடுவோமா? 999 I'm going to divide by 13. எவ்வளவு டைம்ஸ் வரும்? 7 times. 7 times 91, then 8, 9 times, and then 6 times. 6 times 18, remaining 1. Therefore, it is going to be what? 7. So, difference is going to be 1, 1, 11. So, what is the remainder? 11 is the remainder. நான் சொன்ன கான்செப்ட் தான் நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணல. நம்பர் வந்து த்ரீ த்ரீயா ஸ்பிளிட் பண்ணிட்டு ஈவன் பிளேஸ்ல வர நம்பர் எல்லாம் ஆட் பண்றோம், ஆட் பிளேசஸ் வர நம்பர் எல்லாம் ஆட் பண்றோம். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 999 தான். இதுக்கு என்ன ரிமைண்டரோ அந்த ரிமைண்டர் தான் இதுக்கும். ஸோ 999க்கு எனக்கு என்ன ரிமைண்டர் வருது? 11. அதே தான் இந்த நம்பரை 13 டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் வரும். அப்போ ரிமைண்டர் என்னது இதுக்கு? 11 இஸ் த ரிமைண்டர். கொஞ்சம் அந்த டிவிசிபிலிட்டி டெஸ்ட், சாரி ஐ மீன் தட் யா டிவிசிபிலிட்டி டெஸ்ட் அப்ளை பண்றோம். ஏதோ கொஸ்டின் கேட்க வந்தீங்க? நோ. 13க்கு உண்டான டிவிசிபிலிட்டி டெஸ்ட் தான் அப்ளை பண்ணணும். நீங்க 13க்கு தான் டிவிசிபிலிட்டி டெஸ்ட். 13 தான் கொஸ்டினே வந்து என்ன சொல்றாங்க? they are divided by they are dividing by 13. அப்போ 13 டிவிசிபிலிட்டி டெஸ்ட் என்னவோ அதுதான் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்தீங்கன்னா அது வந்து 4 டிவிசிபிலிட்டி டெஸ்ட் இல்ல. புரியுதா? 13 டிவிசிபிலிட்டி டெஸ்ட் என்னவோ அதை அப்ளை பண்ணணும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். இது அந்த திங்கிங் வேணும். திங்கிங் இருந்தா தான் இது
ஆன்சர் பண்ண முடியும். புரியுதா? ஓகே, இப்ப அடுத்தது போலாமா? ஈஸி பார்ட் முடிச்சிட்டோம். இது 2023 கேட்டது. 2024 ரிமைண்டர் பேஸ்ட் கொஸ்டின் ஒன்றும் வரல. சரி, ரிமைண்டர் தியரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரிமைண்டர் தியரம்லாம் சொல்லி உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதனோட மீனிங் மட்டும் சொல்லிடுறேன். சரியா? இப்ப இந்த நம்பர் இருக்கு இல்லையா, 11 இன்டூ 13 இன்டூ 17 பை 6. இந்த நம்பரை 6ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு ஒரு விதமா என்ன பண்ணலாம், இந்த மூணு நம்பரை மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் 6ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிக்கலாம். கரெக்டா? அது ஒன் மெத்தட். அதான் அப்படிதான் ரிமைண்டர் கண்டுபிடிப்போம். மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை 6ஆல டிவைட் பண்ணா ஒரு ரிமைண்டர் வரும். அது நார்மல் மெத்தட். சரி, அப்ப ஷார்ட்கட்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல. என்ன ஷார்ட்கட்னா, இந்த 11 இருக்கு இல்லையா, 11 6ஆல் டிவைட் பண்ணா என்ன ரிமைண்டர்? 5 இஸ் த ரிமைண்டர். ரிமைண்டர் எழுதுறோம். 5 இஸ் த ரிமைண்டர். 13 6ஆல் டிவைட் பண்ணா என்ன ரிமைண்டர்? 1 இஸ் த ரிமைண்டர். 17 6ஆல் டிவைட் பண்ணா என்ன ரிமைண்டர்? 5 இஸ் த ரிமைண்டர். ரைட்? அகைன் இங்க ரிமைண்டர் மட்டும் எழுதிருக்கோம். இப்ப இது மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? இப்ப எல்லாமே சிம்பிள் நம்பரா மாறிச்சு. 25. 25 6ஆல் டிவைட் பண்ணா என்ன ரிமைண்டர்? ரிமைண்டர் இஸ் கோயிங் டு பி 1. அப்போ இந்த நம்பரை 6ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்னது? 1. புரிஞ்சா? அதே மாதிரி அடுத்த நம்பர் 15 into 17 into 19. When you divide by 7, you have to find the remainder. நார்மல் மெத்தட் மூலியமா பண்ணாம என்ன பண்ணும், இப்போ ரிமைண்டர் தியரம், அந்த தியரம் அப்ளை பண்றோம். என்னது? 15 7ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்னது? 1. ஒவ்வொரு நம்பரை இண்டிவிஜுவலா டிவைட் பண்ணி அதனோட ரிமைண்டர் எழுதுறோம். அதை மல்டிப்ளை பண்ணி ஒரு சின்ன நம்பர் வரும். அதை டிவைட் பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறோம். இப்படிதான் ரிமைண்டர் ஷார்ட்டா கண்டுபிடிக்கிறது. சரியா? சோ 7ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்னது? 3. 19 7ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்னது? 5. Then what? 7. இப்போ என்னது? 15 by 7 remainder is going to be 1. இதுக்கு ரிமைண்டர் என்னது? 1. புரிஞ்சா? சோ இது வந்து லாஜிக். If in case, right, 16 into 17 divided by 4 இல்ல sum 15 இப்படி இருக்கு. இப்போ ரிமைண்டர் தியரம் அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 4 என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அப்போ இது கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ரிமைண்டர் என்னது? 0 தான். புரியுதா? இந்த 4 16 டிவைட் ஆகுது அப்படின்னா கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணுது. கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணுதுன்னா மீனிங் என்னது? ரிமைண்டர் 0 தான் வரும். அப்போ இந்த இடத்துல ரிமைண்டர் என்னது? 0. புரிஞ்சா? எஸ். Now if you have understood this, we can answer this question. What is it? You have 85 into 87 into 89 into 91 into 95 into 96. You are dividing by 100. What is the remainder? சரியா? இப்போ இங்க எல்லாமே என்னது? 100 விட கம்மி தான். அப்போ ஒவ்வொரு நம்பர் எடுத்து 100ஆல டிவைட் பண்ணது அதே தான் ரிமைண்டர். கரெக்டா? ஒவ்வொரு நம்பர் எடுத்து 100ஆல டிவைட் பண்ணும்போது அதே தான் ரிமைண்டர் வரும். அப்போ வேற என்ன பாசிபிலிட்டி இருக்கு? டிவைட் ஆகுதா பாப்போமா? என்னது இங்க? 24 டைம்ஸ், இங்க 25 டைம்ஸ். கரெக்டா? 4ஆல டிவைட் பண்ணிருக்கேன். அடுத்தது இதை டிவைட் பண்ணலாமா பாருங்க. இங்க ஒரு 5 டைம்ஸ், இங்க ஒரு என்னது? 17 டைம்ஸ். 17 டைம்ஸ். இங்க இன்னொரு 5 இருக்கு. இது என்னது? 19 டைம்ஸ். அப்ப கீழே இருக்க 100 என்னது? நம்ம கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணிட்டோம்னா ரிமைண்டர் என்ன வரணும்? 0 is the remainder. Completely disdivided. So remainder is going to be 0. Very simple. Okay. So 2023 question. அடுத்து போலாமா?
ஓகே, இந்த இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஆன்சர் தீஸ் கொஸ்டின்ஸ். இது ஒரு லாஜிக் இருக்கு, சரியா? இந்த 9 power 99/8 இது வந்து பாலினாமியல் தியரம் யூஸ் பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். தியரம்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ டைம் இல்லை, அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ ஐ ஜஸ்ட் சே த லாஜிக். இப்போ இங்க என்ன டிவைசர் 8, நியூமரேட்டர்ல 9 power 99 இருக்கு. என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க இருக்க நம்பரை 8 பிளஸ் அப்படின்னு எழுதலாமா பாரு. 9 என்ன எழுதலாம்? 8 பிளஸ் 1 power 99 எழுதலாம். கரெக்டா? 9 8 பிளஸ் 1. ஸோ இங்க டிவைசர் என்ன இருக்கோ அங்கே அதே நம்பர் இங்க வந்துச்சுன்னா யூ கேன் லீவ் தட் நம்பர், கம்ப்ளீட்டா டிவைட் ஆயிடும். அப்ப ரிமைண்டர் எதுல இருந்து மட்டும் வரும் அப்படின்னா 1 power 99/8. 1 power 99/8. ஒன் பவர் 99 என்னது ஆன்சர்? ஒன்னு தான். 1 power 99 ஆன்சர் 1. 1 8 ஆல் டிவைட் பண்ண ரிமைண்டர் என்னது? 1. ரிமைண்டர் இஸ் கோயிங் டு பி 1. இன்னொரு சம் அதே மாடல்ல 8 power 99/7. இது எப்படி ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும்? எப்படி இதெல்லாம் இங்க 8 8 8 8 வந்து 7 பிளஸ் 1 power 99/7. இந்த 7 இது கம்ப்ளீட்டா டிவைட் ஆகிடும். மீதி என்ன இருக்கு? ரிமைண்டர் 1 power 99 இருந்து தான் வரும். 1 power 99/7. ஆன்சர் இஸ் 1/7. இதுக்கு என்னது? ரிமைண்டர் 1. புரிஞ்சா? அடுத்து 9 power 100/7. 9 power 100/7 அப்படின்னா இந்த 9 7 பிளஸ் எழுதணும். எப்படி எழுதலாம்? This can be written as 7 plus 2 power 100/7. இப்படிதான் எழுத முடியும். அப்போ இந்த 7 வந்து இங்க கேன்சல் ஆயிடும். இட் இஸ் கோயிங் டு கிவ் ரிமைண்டர் 0. ரிமைண்டர் மீதி ரிமைண்டர் எங்க இருந்தா வரணும்? 2 power 100/7 இதுல இருந்து தான் ரிமைண்டர் வரணும். இப்போ 2 power 100 7ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இங்க என்ன அகைன் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இதை வந்து 7 பிளஸ் எழுத முடியுமா அப்படின்னு செக் பண்ணணும் நம்ம. சரியா? 2 power 100 இருக்கு இல்லையா, அதை திருப்பி 7 பிளஸ் அப்படின்னு எழுத முடியுமா அப்படின்னு செக் பண்ணணும். அதுக்கு நம்ம பவரை மேனிபுலேட் பண்ணணும். எப்படி பவரை மேனிபுலேட் பண்ணணும்னா இங்க பாருங்க, இது 2 power 99 into 2 எழுதலாமா? டிவைடட் பை 7. 2 power 99 plus 1 100. கரெக்டா? இந்த 2 power 99 என்னன்னு எழுதலாம்? 2 power 3 power 33 எழுதலாமா? 3 into 33 what? 99. கரெக்டா? into what? 2 divided by 7. இப்ப 2 power 3 னா 8. 8 எப்படி எழுதலாம் நானு? 8 எப்படி எழுதலாம்? டிவைசர் 7 plus 1 எழுதலாம். 7 plus 1 power 33 into 2 by 7. ரைட்? இப்போ 7 plus 1 power 33/7 இதை டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? அகைன் கேன்சல் ஆயிடும். ரிமைண்டர் எங்க தான் வரணும்? 1 power 33 into 2/7 இதுல இருந்து தான் ரிமைண்டர் வரணும். அப்போ 1 power 33 1 33 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா என்னது? 1 தான். 1 into 2 2/7. அப்ப ரிமைண்டர் என்னது? 2. ஸோ கொடுத்திருக்கிற நியூமரேட்டரை டினாமினேட்டர் என்ன இருக்கோ அந்த அதுல பிளஸ் இல்ல சப்ட்ராக்ஷன் கூட பண்ணிக்கலாம், மைனஸ் கூட எழுதலாம். ஒரு சம் மைனஸ்ல பார்ப்போம். 7 plus 2 அந்த மாதிரி எழுதுறோம். அதுக்கப்புறம் ரிமைண்டர் இங்க டினாமினேட்டர் என்னவோ நியூமரேட்டர் இருந்துச்சுன்னா அது ரிமைண்டர் 0 தான் கொடுக்கும். மீதி இருக்கிற ரிமைண்டர் இங்க இருக்குது இல்லையா, அதுல இருந்து தான் வரும். அப்போ 2 power 100 வருது. 2 power 100னா அதுக்கப்புறம் மேனிபுலேட் பண்ணி அகைன் 7 பிளஸ் ஆல எழுத முடியுமான்னு பார்க்கணும். எழுதி சிம்பிளிஃபைங் கெட்டிங் ரிமைண்டர் as 2. ஓகேவா? இப்போ இன்னொரு சம்ம, if in case if it is like this 6 power 99/7 இது எப்படி எழுதலாம்? 6 power 99/7 டினாமினேட்டர் என்னவோ அதை அங்க கொண்டு வரணும். அப்ப 6 எப்படி எழுதலாம்? 7 minus 1 power 19
7 minus 1 power 99 by 7 இப்படி எழுதலாமா? 7 minus 1 power 99 by 7. அப்போ இந்த 7 எங்கெல்லாம் வருதோ கேன்சல் ஆயிடும். ரிமைண்டர் எதுல தான் வரணும்? minus 1 power 99 by 7 இதுல தான் வரணும். சரியா? அப்போ minus 1 power 99 minus 1 99 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்னது? minus 1 தான். கரெக்டா? minus 1 by 7. ஒரு நம்பரை ரிமைண்டர் வந்து இப்போ 7ஆல டிவைட் பண்றோம் அப்படின்னா ரிமைண்டர் 0 to 6 தான் இருக்கும். 10ஆல டிவைட் பண்றோம் அப்படின்னா ரிமைண்டர் 0 to 9 தான் இருக்கும். சரியா? நெகட்டிவ்ல ரிமைண்டர் வராது. நெகட்டிவ்ல ரிமைண்டர் வராது. ஆனா இங்க என்ன பவர் என்ன இருக்கு? மைனஸ் ஒன்னு இருக்கு. அப்போ இந்த மாதிரி மைனஸ் வரும்போது நீ என்ன பண்ணணும்னா ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரிமைண்டர் டினாமினேட்டர்ல இருந்து அந்த மேல வர ஆன்சரை சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 7 minus 1, இட் இஸ் கோயிங் டு பி 6 இஸ் த ரிமைண்டர். நியூமரேட்டர்ல மைனஸ் வந்துச்சுன்னா டினாமினேட்டரை கூட அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் என்னது? ரிமைண்டர். புரிஞ்சா? ஓகே. இன்னொரு லாஜிக் நான் நிறைய சொல்லிட்டு இருக்கேன், எது மைண்ட்ல போகுதுன்னு தெரியல. சரி, இன்னொரு லாஜிக் 28/8. இதுக்கு ஆக்சுவலா ரிமைண்டர் என்ன சொன்னோம் நம்ம? 4. சரியா? ரிமைண்டர் 4. இப்போ அந்த ரிமைண்டர் தியரம் இருக்கு இல்லையா, அந்த தியரம் அப்ளை பண்ணா என்ன வரும்? ஆக்சுவலா டைரக்டாவே 4 வந்துடும். இல்லைன்னா அதை டிவைட் பண்ணா என்ன? டிவைட் பண்றோம், டிவைட் பண்ணா என்ன வரும்? ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 14/4, இட் இஸ் கோயிங் டு பி 7/2. 4 டிவைட் பண்ண என்ன வரும்? 7/2. கரெக்டா? சரி, ஓகே. 7 2ஆல டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் என்னது? 1. So it is going to be what? 1/2. அப்போ 1/2னா ரிமைண்டர் 1. நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? 28 8ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன? 4 தான் வரணும். ஆனா நமக்கு என்ன வந்திருக்கு? 1 வந்திருக்கு. ஏன் 1 வந்திருக்குன்னா டினாமினேட்டர் சேஞ்ச். இங்க 8 இஸ் த டினாமினேட்டர், இங்க என்ன வந்திருக்கு? டினாமினேட்டர் 2 வந்திருக்கு. அப்போ 8 வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நான் 4ஆல மல்டிப்ளை பண்ணும். 4ஆல மல்டிப்ளை பண்ணா ரிமைண்டர் என்ன ஆயிடும்? 4 ஆயிடும். கரெக்டா? இப்போ என்ன ஆச்சு? 4/8 தானே? அப்ப ரிமைண்டர் என்னது? 4. புரிஞ்சா? இஃப் இன்கேஸ் இந்த மாதிரி டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் யூ வில் கெட் a simplified நம்பர். அப்போ ஒரிஜினல் நம்பருக்கு ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும்னா ஒரிஜினல்ல என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதை கொண்டு வந்துடணும். இப்படி கொண்டு வந்துட்டோம்னா ஒரிஜினல் நம்பருக்கு ரிமைண்டர் கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டு கான்செப்ட், இந்த ரெண்டு கான்செப்ட் இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின் ஐ மீன் ஆன்சர் பண்றது. ஒன்னு வந்து நியூமரேட்டர்ல நெகட்டிவ் வந்துச்சுன்னா அதை டினாமினேட்டர்ல சப்ட்ராக்ட் பண்ணணும். இன்னொன்னு வந்து டைரக்டா கேன்சல் ஆச்சுன்னா ஃபைனல் ஆன்சர் டினாமினேட்டர் இங்க ஒரிஜினலா 8 இருக்குன்னா அந்த 8 தான் கொண்டு வரணும். கேன்சல் ஆனா ஆகிட்டோம். சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு பிரிங் த டினாமினேட்டர் சேம் டினாமினேட்டர். புரியுதா? சரி, இப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாமா? 2023ல கேட்ட ஒரு ரிமைண்டர் பேஸ்டு கொஸ்டின். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்றதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், am I am I clear or you want some more explanation? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்கப்பா, மெசேஜ் போடுங்க. நோ ரெஸ்பான்ஸ். எஸ், ஓகே, தேங்க் யூ. Okay, we'll go ahead. What is the remainder if 2 power 192 is divided by 6? என்னது? 2 power 192 6 ஆல டிவைட் பண்ணா what is going to be the remainder? அதான் question. What is the remainder? எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் சொன்னேன்ல, அந்த லாஜிக் அப்ளை பண்ண போறோம். என்ன அப்படின்னா 2 power 191 into 2 by 6. 6
கரெக்டா? 3 ஆயிடுமா? 192 191 இன்டூ 2. அப்போ மீதி என்ன இருக்கு? ஒரிஜினலா பாத்துக்க, டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 6 இருக்கு. இப்போ நம்ம டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வருது? 2 பவர் 191/3 வருது. சரியா? 2 பவர் 191 அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? 3 மைனஸ் 1 பவர் 191/3. டினாமினேட்டர் என்னவோ அது கொண்டு வரணுங்க. 3 மைனஸ் 1 பவர் 191/3. அப்ப என்ன ஆகும்? வாட் இஸ் த ரிமைண்டர்? 3 எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் 3 கேன்சல் ஆகி 0 ஆயிடும். ரிமைண்டர் ரிமைனிங் ரிமைண்டர் எங்க தான் வரணும்? -1 பவர் 191/3. -1 191 டைம்ஸ் ஆட் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா -1 தான் நமக்கு வரும். -1/3. சரியா? -1/3 இது ஆன்சர் வந்திருக்கு. ஆனா நமக்கு டினாமினேட்டர்ல என்ன இருக்கணும்? 6 இருக்கணும். அப்ப 6 வரணும்னா நான் என்ன பண்ணணும் இப்போ? நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். சரியா? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2. இப்ப என்ன வருது நமக்கு? -2/6. -2/6 நியூமரேட்டர்ல -6 வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? ரிமைண்டர் வந்து மைனஸ்ல வராது, ஜீரோல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப என்ன பண்ணோம்? டினாமினேட்டர்ல -2 சப்ட்ராக்ட் பண்ணோம். அப்ப ரிமைண்டர் இஸ் கோயிங் டு பி வாட்? ரிமைண்டர் இஸ் கோயிங் டு பி 6 minus 2, it is going to be 4. 4 இருக்கா? 4 is the answer. Remainder is 4. புரிஞ்சா? இந்த லாஜிக்கும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ரிமைண்டர்ல 2 3 லாஜிக் சொல்லியிருக்கேன். யூ ஹவ் டு ரிமெம்பர். இது கிளாஸ்னா எலாபரேட்டா சம்லாம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போறேன். யூ ஹவ் டு மேக் அ நோட் ஆஃப் இட்.